ஊசின்னு சொன்னாலே பயப்படுறவங்க மத்தியில் சர்ஜரின்னு சொன்னாலே ஓடி போயிடுறாங்க. ஸோ டாக்டர், இந்த சர்ஜரிக்கு முன்னாடி நம்மளை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது? நான் ஒரு சர்ஜனா என் பேஷண்ட்டை எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பயப்படாமல் இருங்க. ஏன்னா லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மற்ற சர்ஜரி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெயின் கம்மியானது. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன சர்ஜரி பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் மைண்ட் அண்ட் பாடி ஒரு சர்ஜரிக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த சர்ஜரி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ அனஸ்தட்டிக் ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு சில பல டெஸ்ட் நாங்கள் உங்களை எடுக்க சொல்லுவோம். தட் இன்க்ளூட்ஸ் யுவர் பிளட் டெஸ்ட், இசிஜி தேவைப்பட்டுச்சுன்னா எக்கோ, எக்ஸ்ரே அண்ட் ஏதாவது வைரஸ் ஸ்கேன் தேவைப்பட்டாலும் படலாம். இது எல்லாமே அதோட வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது தவிர்த்து இந்த 5 செக்லிஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா கரெக்டான டெஸ்ட்ஸும் கூட கேரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க சர்ஜரி என்ன அப்படின்றத பொறுத்து என்ன டயட் ஃபாலோ பண்ணணும்னு மறக்காம உங்க சர்ஜன் கிட்ட கேட்கோங்க. தேர்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆல்கஹால் ஸ்மோக்கிங் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும். 4வது விஷயம், மினிமம் 6 to 8 hours ஆஃப் ஃபாஸ்டிங் தேவைப்படும் எந்த ஒரு சர்ஜரியா இருந்தாலும். இதே சமயத்துல பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 24 to 48 hours லிக்விட் டயட்ல இருக்க வேண்டி இருக்கலாம். அண்ட் 5th, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மென்டலா ரெடியா இருங்க.